வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ரோனி பாஸ்தா எக்கு வச்சு பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம், சார்ஜெல்லாம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் உள்ள மசாலா பொருள் வச்சு நம்ம அட்டகாசமாக பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம மேக்ரோனி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நம்ம வந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நல்லா அப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி ஒட்டும். அதுக்காக இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் வந்துட்டு எண்ணெயில் இறங்கணும், அந்தளவு நல்லா பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம் எண்ணெயிலேயே. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு வந்துட்டு 3 வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதை பொடுசாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இந்த போல் அரைச்சிட்டு உள்ளே சேர்த்தாலும் சரி நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வரையில் நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். இதை அவ்வளோதான், நல்லா வணக்கியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு எக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்கோட ஃப்ளேவர் பிடிக்கும், எக்கு நல்லா இதில் வந்து மேட்ச் பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் மேக்ரோனி எடுக்கிற அளவை பொறுத்து முட்டையோட அளவை சேர்த்துக்கோங்க. முட்டையை வந்து லைட்டாக கலந்து விட்டுறணும். 3/4 பாகம் வெந்துடணும், மீதி பாகம் அதாவது 1/4 பாகம் வந்துட்டு சதப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம இந்த சூடு பண்ணி வேக வச்ச தண்ணியில் வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மேக்ரோனி நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு மேக்ரோனியில் அந்த பேஸ்ட்டை ஒட்டுறதுக்கும் மீதி இருக்க முட்டை வேகிறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும். இந்த போல் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா பக்கம் படுற போல் நல்லா கலந்து விட்டுறலாம். மேலால் கொஞ்சம் மல்லி இலை வாசனைக்கு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரை சேர்த்துக்கோங்க. அது வந்து வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிளகு தூள், அந்த மல்லி இலை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதில் வந்து புளிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா நம்ம மேக்ரோனி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவு வந்துட்டு கட் பண்ணிட்டு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த புளிப்புனஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம சார்ஜெல்லாம் இது இல்லாமல் வீட்டில் இருக்க மசாலா வச்சு ப்ளைனாக சூப்பராக எக்கு வச்சு ரெடி பண்ணிவிட்டு இந்த போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.